ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ரிங் செட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எதனால் இதை இப்படி பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சண்டைக்கோழியில் பார்த்திங்கன்னா, சண்டைக்கோழி வளர்க்குறவங்க மட்டும்தான் ரிங்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டைக்கோழிலேருந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சிலேருந்து ஒரு திட்டமான சைஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமான சண்டை வரும். மற்ற கோழிகள் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டுக்கோழிலாம் பார்த்திங்கன்னா சில அடிகள் வாங்கினதுக்கப்புறம் பயந்து ஓடி போயிடும். ஆனால் நம்ம சண்டைக்கோழிங்க மட்டும் பார்த்திங்கன்னா, நீயா நானான்றது மாரி இறுதி வரைக்கும், அதாவது உயிர் போகிற வரைக்கும் அந்த சண்டை வந்து தொடர்ந்துனே இருக்கும். அதில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கோழியை வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கோசம் தான் இந்த ரிங் செட்டப்பே யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இந்த ரிங் செட்டப் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ரிங்கை வந்து எப்படி பண்ணுறோன்னா, சில பேர் வந்து மணல்லே அப்படியே வச்சு அப்படியே கோழியை மூடி வைப்பாங்க. சில பேர் தரையில் வச்சு மணல் கொட்டி அதில் கோழியை விட்டு மூடி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறையில் ஒரு கல் முறையில் வந்து செங்கலை வந்து ரவுண்டாக வச்சு, அதாவது நம்ம ரிங்கை அங்கே மேலே வைக்கிற மாரி ஒரு ரவுண்டான கல் அமைப்பில் வச்சு சிமெண்ட்டு மணல் கலந்து, அதாவது எப்பயுமே நம்ம கலவை கிண்டுவோம்ல, அந்த மாதிரி கலவை கிண்டுற மாதிரி கிண்டி இந்த சர்க்கிள் ஃபார்மேஷனுக்கு வச்சு பூசியாச்சு. இந்தமாரி பூசினதால் நமக்கு என்ன பயன் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மழை டைம், அதாவது வெயில் காலத்தில் பனி காலத்துலாம் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இது வந்து மழை காலத்தில் என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு சைடில் அப்படியே தண்ணி ஃபுல்லாக மழை தண்ணிலாம் வர நம்ம தரையில் வச்சுருக்கும் போது ஃபுல்லாக சொதன்னு ஆகி ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதுங்க. இது வந்து நம்ம கோழிக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஏன்னா நோய் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இடமே வந்து சொதன்னு இருக்கும்போது கோழி அதில் நிற்கும் போது சளி நிறையா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கோழிகளுக்கு. அதெல்லாம் வந்து இந்தமாரி ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் தான் நாங்கள் இந்த செட்டப் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், நேற்று கூட நமக்கு மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து நம்ம இதில் வந்து ஈரமாக இருக்க மாரி உங்களுக்கு தெரியாது. நனைஞ்சாலும் அந்த சாரல் பட்டு நனைமே தவிர மற்றபடி மழை வந்து தண்ணி ஃபுல்லாக அப்படியே சொத நிற்கிற மாரி ஆகாது. ஸோ அதால் தான் நம்ம செட்டப் வந்து இப்படி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மொத்தம் 3 வச்சுருக்கோம் ரிங்கு. பட் வந்து நம்ம 2 தான் வந்து இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 ரிங்கு தான் வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து 3ஆவது ரிங்கு வந்து கோழி பத்தலை அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சேவலை வந்து தனியாக விடலாம் அப்படின்ற மாரி நான் வச்சுக்கினேன். அதுக்கடுத்து தனியாக ஒரு ரிங்கு வாங்கின்னு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ரிங்கு இருக்குது நம்ம வீட்டில். இந்த 3 ரிங்கில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும், அவர் நண்பர்கிட்ட வந்து ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7 கோழி குஞ்சு இருக்கும். அந்த 7 கோழி குஞ்சியில் அதை வந்து அந்த ஒரு ரிங்கில் போட்டுட்டு, நம்ம சேவலெல்லாம் தனியாக போட்டு வச்சுருந்தோம், அது கூட வந்து பெட்டையெல்லாம் விட்டு வச்சுட்டாரு. அவர் வந்து ஏன்பா இது வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் ஆக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார். எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பேட்ச் 3 சிக்கை வந்து அதுக்குள்ளே அந்த 4 சிக்கை வந்து அதுக்குள்ளே விட்டுக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.